வழங்குபவர்கள் மாட்ஃபன் from JFA World Class Furniture. சத்குரு, இந்த மரணத்துக்கு பிறகு இப்போ சில கலாச்சாரத்தில் எரிக்கிறாங்க, சிலதில் புதைக்கிறாங்க. அது ஒருத்தர் கூட சொன்னாங்க, ஒரு ஆள் இறந்ததுக்கப்புறம் அவர் எரிக்கிறதா புதைக்கிறதான்னு கேட்டாங்களாம். பாதி உடம்பை கோபம் எரித்தது, மீதி உடம்பை காமம் எரித்தது, புதிதாக எரிக்க என்ன உள்ளது, புதைத்து விடுங்கள் மிகவும் நல்லது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருங்க. அந்த மாதிரி இந்த இறுதிச் சடங்கு காசியில் செய்கிறது, காசியில் புதைப்பது அல்லது காசியில் எரிப்பது, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாற்பயம். காசியில் புதைக்கிறது எங்கே இல்லையே, இந்த தண்ணீரில் விட்டுருவாங்களா, தண்ணீரில் புதைப்பதுன்னு கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியில் விடுறது ஒரு பழக்கம் இருக்குது. முக்கியமாக என்னென்னா, இந்த கலாச்சாரத்தில் எரிக்கணுன்றது எதுக்கு வந்ததுன்னா, நீங்கள் யாருனால ஒரு இறந்த உடல், ஒரு இறந்த மனிதனுடைய உடல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு 11லேருந்து 14 நாள் வரைக்கும் நகம் வளர தன்மை, முடி வளர தன்மை எல்லாமே நடக்கும். தெரிஞ்சது தானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கிற நிலையில் உயிரோட்டமாக இருக்கிறதுன்றது முடிஞ்சு போச்சு. மெடிக்கலாக இறந்துட்டாங்க, ஆனால் உடலில் இன்னும் உயிர் சக்தி செயல்படுது. இதுக்கு அடிப்படையாக நாம் வியான சக்தின்னு சொல்லுவோம். வியான சக்தி இன்னும் செயல்படுது. இந்த வியான சக்தியில் இந்த வியான பிராணம் செயல்படுற வரைக்கும் உயிருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ மித்த சக்தி இருக்கும். இந்த மாதிரி உடல் தொலைஞ்சு போன சக்திகள் இருக்கும் கொஞ்சம். அது திருப்பி இது உடல் எனக்கு தகுதியானதோ என்னமோ நாங்கள் தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி உடல் பொதிச்சு வச்சிங்கன்னா அது மித்த உயிர்கள் ஏதோ நினச்சி, தப்பாக நினச்சி, இது அம்மா கருவன்னு நினச்சி அங்கே வர்றாங்க தேவையில்லாமல். அவர் அதில் சேர முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சி நடக்கிறப்போ அந்த சுத்த மனிதர் இருக்கிறவங்க அது நன்மை இல்லை எல்லாம் புரிஞ்சதுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த உயிருக்கு கூட அவன் ஒன்றும் அப்படி ஞானத்தில் ஒன்றும் வாழல. இது உடல்ன்றது சும்மா மண்ணை சேர்த்துனதுனால அந்த மாதிரி அறிவில் ஒன்றும் அவன் வாழலை. நான் தான் உடல்னு வாழிருப்பான். அப்போது உடல்லேருந்து அவன் வெளியே வந்துட்டான்னா, உடல்லேருந்து வெளியே வந்த உயிர், நீங்கள் ஏதோ அவன் இறந்துட்டான்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அவனுடைய உணர்வில் உடல்லேருந்து வெளியே வந்துட்டான். ஆனால் அந்த உடல் முழுமையாக இருக்கிறவருக்கு அதில் கொஞ்சம் உயிரோட்டம் இருந்தாலும் திருப்பி அந்த முயற்சி நடந்தே இருக்கும். முடிஞ்சு போச்சு கதைன்றது அவனுக்கு புரியாது. அது மட்டும் இல்லை, சுத்தம் இருக்கிறவங்க, நமக்கு யாரோ ஒருத்தர் பிரியமாக இருக்கிறவங்க இறந்துட்டான், அவர் அங்கே இறந்து படுத்துருந்தான், அந்த உடல் அங்கே வச்சுருந்தான், நான் மனத்தில் கற்பனை நடக்கும். சும்மா தூங்கியிருக்காங்களோ என்னமோ, நமக்கு ரொம்ப பிரியமாக இருந்தால் நமக்கு ஏதோ இல்லாத கற்பனையெல்லாம் நடக்கும். இன்னும் தூங்கியிருக்காங்களோ என்னமோ, முழிச்சிடுவாங்களோ என்னமோ, எதனால ஒரு அதிசயமாக நடக்குமோ என்னமோ. இப்போது இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனை நடக்கும். இது நீங்கள் கவனிச்சிருக்கலாம். யார் இப்போ பிரியமானவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரே அளந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. போய் உடல் எரிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா, அதை பார்த்துட்டாங்கன்னா எல்லாம் குவாய்ட் ஆகிடுவோம். கவனிச்சிருக்கீங்களா?
எதுக்குன்னா எல்லா உணர்வும் தீஞ்சு போச்சு, விளையாட்டு முடிஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. அந்த உடல் அங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு இது முடிஞ்சிடுச்சுன்றது புரியாது. புரிஞ்சிருந்தாலும், அறிவுபூர்ணமாக புரிஞ்சிருந்தாலும் உணர்வுபூர்ணமாக புரியாது. ஆனால் எரிச்சிட்டா முடிஞ்சிச்சின்னு தெரியுது. அந்த உயிருக்கு அப்படி தான். அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அது புரியாது முடிஞ்சு போச்சுன்னு. இன்னும் இருக்குதுன்னு ஒரு குழப்பம் நடக்குது. அந்த குழப்பம் முடிக்கணும்னா எரிச்சிடணும். சாமானியமாக இந்த கலாச்சாரத்தில் யாருனாலும் இறந்துட்டாங்கன்னா 1 மணி நேரத்தில் எரிச்சிடணும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே முதல் காலத்தில் தெரியும் மக்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடுவில் எல்லாமே கொஞ்சம் ஒரு தடவை இப்படி நிகழ்ச்சி நடந்துச்சு. அவர் இறந்துட்டாங்கன்னு வச்சு சிதில் வச்சு தீ வச்சுட்டா அப்போ எழுந்து உட்கார்ந்த நிகழ்ச்சி இருக்குது. அதனால 4 மணி நேரம்னு சொன்னாங்க. 4 மணி நேரத்துக்குள்ளே பண்ணிடணும். எதுக்குன்னா இல்லைன்னா இந்த குழப்பங்கள் நடக்கும். அந்த உயிருக்கு நன்மை என்ன, ரொம்ப சீக்கிரமாக உடலை நாம் எரிச்சிட்டான். பொதிச்சிட்டிங்கன்னா இன்னும் புரியல. அதுக்கு பொதிச்சிட்டா அப்படியே இருக்குது அது. அதனால பொதிக்கிறவங்க என்ன பண்ணுவோம், பொதிச்சா நாம் இப்போ எல்லாம் வெளிநாட்டில் எல்லாம் பாக்ஸில் போட்டு நல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, நாம் பொதிச்சா என்ன பண்ணுறோம், நல்லா இது உப்பு ஊற்றிடுவோம். உப்பு ஊற்றுறதுக்கு என்னங்கன்னா வேகமாக உடலை போயிடணும். உடல் அப்படியே இருந்தால் அது நல்லதில்லை. அந்த போன உயிருக்கு நல்லதில்லை, நமக்கு நல்லதில்லை. ரொம்ப சீக்கிரமாக உப்பு சாப்பிட்டு உடல் போயிடணும். எரிக்கிறதுக்கு அடுத்ததுன்னா அது எரிக்கிறது என்ன, இது எல்லா இடத்துல முடியலன்னா இது வெளிநாட்டிலேருந்து வந்த கர்மங்கள். நமக்கு இது என்னன்னா, இதெல்லாம் அங்கே பிறந்த மதங்கள் எல்லாமே பாலைவனத்தில் பிறந்த மதங்கள். அங்கே மரம் வெட்டி எரிக்கிறதுன்றதே கிடையாது. மரமே இல்லை அங்கே, வெட்டுறதுக்கு என்ன இருக்குது. அதனால அவர் பொதிக்கிறது, மணலில் பொதிக்கிறதுன்றது நார்மலாக அவருக்கு வந்துடுச்சு. இப்படி பொதிச்சு ஒரு ஆளுக்கு ஒரு இடம் உருவாக்குனீங்கன்னா பூரா உலகமே ஸ்மசானமாயிடும். எரிச்சா ஒரே இடத்துல 1000 பேர் எரிச்சிக்கலாம். நாம் எவ்வளோ பேர் வேணாலும் எரிச்சிக்கலாம். யாரோ ஒருத்தர் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தாங்க, அவர் உடலுக்கே ஒரு அதிர்வு வந்துடுச்சு, அது வச்சுக்கணுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் நாம் பொதிச்சு இம்மிடியேட்டாக அதுக்கு ஒரு கல், ஒரு குடி மாதிரி கட்டுவோம். என்னத்துக்குன்னா அந்த அதிர்வு எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் தாண்டி போயிட்டான். ஒரு முக்தி அடைஞ்ச மனிதன்னா அவனுடைய உடல் மட்டும் பொதிப்போம், மித்தது எல்லாமே எரிக்கிறது நல்லது. இது எரிக்கிறப்புறம் இந்த எரிக்கிற நேரத்தில் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிராண சக்தி வெளியப்படுது. இது மெதுவாக 14 நாள் ஆயிருக்கும். ஆனால் இப்போ எரிச்சோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சக்தி வெளியப்படுது. அந்த சக்தி உபயோகப்படுத்துறதுக்காக சில விதமான யோகி இருப்பாங்க இங்கே. அந்த சக்தியை உபயோகப்படுத்துறதுக்காக அதுக்காகவே உட்காந்துருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் வயசில் அங்கே இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மணிகர்ணி காட், ஹரிச்சந்திர காட்டில் போய் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் என்ன வயசில் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, உயிரோட்டமாக இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா அது உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு சாதனை வச்சுருப்பாங்க. எரிச்சா அந்த உயிர் வெளியே வர்றப்போ, அந்த உயிர் சக்தி வெளியே வர்றப்போ அது உபயோகப்படுத்த அவருடைய வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்துகிற ஒரு யோக விதானம் இருக்குது. அவருக்கு என்னென்னமோ பேர் சமூகத்தில் புரியாததுனால ஏதோ பேர் கொடுத்துருக்காங்க. மனிதர்களின் பல பிறவி பாவங்களை களைந்தெரிக்கும் மகா மயானமாக காசி திகழ்கிறது. ஆனால் புனிதமான காசி க்ஷேத்திரத்திற்குள் ஒருவர் பாவம் செய்தால் என்ன ஆகும்? அந்த உயிர் உடலில்லாத பிசாசாக 3 லட்சம் வருடங்களுக்கு அலைய வேண்டியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற உயிர்களுக்கும் பாவங்களிலிருந்து முக்தி அளிக்க பிசாசு மோட்சன கோயில் இருக்கிறது. கொடும் பாவங்களை செய்தவர்களுக்கும் முக்தி அளிக்கும் பொருட்டு பிசாசு மோட்சனரை கால பைரவர் நியமித்திருப்பதாக காசி காண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது.
அகோரிகள் பற்றி தான் நிறைய கதைகள் ஊர் புறா உலவுது. அவங்க எரியிற பிணத்துலேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. மனிதர்களை வந்து அவங்க வெறுக்கிறாங்க, மனிதர்கிட்ட தள்ளி இருக்காங்கங்கிறாங்க. இந்த அகோரிகள் பற்றி எல்லாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கிறதுனால அதை பற்றி ஏதாவது சில செய்திகள் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே ஒரு உண்மையும் இருக்குது, ஒரு எக்ஸாஜரேஷன், என்ன ரொம்ப மிகைப்படுத்த சொல்கிற தன்மையும் ரொம்ப அதில் சேர்ந்து இருக்குது. முக்கியமாக நான் அப்போவே சொன்ன மாதிரி இந்த உடல் எரியிறப்போ அதில் இந்த வெளியே வர்ற அந்த பிராணசக்தி உபயோகப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவர் உபயோகப்படுத்தணும்னு அந்த எங்கே நடக்குதோ அங்கே வந்து உட்கார்ந்தா அந்த அறிவில்லாதவங்க, அவர் என்ன பண்ணுறாங்கன்னு புரியாதவங்க, இல்லை ஏதோ ஒரு உணர்ச்சினால இப்போது நமக்கு பிரியமானவங்க யாரோ ஒருத்தர் எரிச்சிருந்தா இவன் வந்து அவருடைய பிராணசக்தி உபயோகப்படுத்துகிறானே, அதனால அவருக்கு ஏதோ தொந்தரவு ஆகிடுமா என்னமோன்னு அவர் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ண அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த உடலை எடுத்து ஓட்டிடுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்குது. அந்த நிகழ்ச்சி வச்சுட்டு அவர் வந்து இந்த இறந்த உடலை எடுத்து போய்க்குவாங்க, பண்ணிக்குவாங்கன்னு ஏதோ கதை வந்திருக்குது. இன்னொன்று, அந்த அகோரி வழியில் முக்கியமானது என்னன்னா, நமக்கு பிடிச்சது கூட நாம் ஒட்டிக்கிறது ரொம்ப சுலபம். நமக்கு அந்த அடிமைத்தனம் ரொம்ப ஆழம். பிடிக்காதது வெறுத்துறது அது ஒரு விதமான அடிமைத்தனம். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் கூட இருக்கவே முடியல உங்களால். அதனால் அவர் எது நமக்கு ரொம்ப பிடிக்காதோ, எது நமக்கு அசிங்கமாக இருக்குதோ அது கூடயே தொடரும். இது ஒரு விதமாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பிடிச்சது கூட இருந்தால் வளர மாட்டீங்க. என்னதுக்குன்னா வேறே பற்று வந்துடும். நமக்கு எது பிடிக்காததோ அந்த எதிர்ப்பு அதிகமாகவே போகும். அதனால் நமக்கு எது பிடிக்காததோ, சாமான்யமாக நமக்கு எது பார்த்தா பிடிக்காதோ, எது பார்த்தா நமக்கு அசிங்கமாக இருக்குதோ அது கூட தொடரும். இப்போ மலம்னா நமக்கு பிடிக்கல, மலத்திலே போய் உட்காந்துக்கிறது. ஏற்பனை யாருக்கு பிடிக்கல, அதுக்கு அங்கேயே போய் உட்காந்துக்கிறது. இப்படி எதிர்முறையான ஒரு வாதம். இது ஒரு சாதனை தான். அந்த சாதனை சமூகத்து சமீபத்தில் நடக்கக்கூடாது. அது தனியாக நடந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. சமூகத்து சமீபத்தில் நடந்தால் சமூகத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து அசிங்கப்படுவாங்க, தேவையில்லாத முடிவு எடுத்துக்குவாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் ஜனத்தொகை இருக்கிறதுனால அவருக்கு அந்த தனிப்பட்ட நிலை இல்லை. எங்கே பண்ணாலும் யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எண்பத்தி 4 காட் இருக்குதுங்க. 84ன்றது ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னா நம்ம யோக கலாச்சாரத்தில் நாம் 84 அடிப்படையான ஆசனம் எதுக்கு இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா, உடலுக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடவை இந்த யுகங்களுடைய மாற்றம் நடந்தது, எவ்வளோ தடவை இந்த ஒரு படைத்தல்ன்றது நடந்து அது அழிவாய் திருப்பி படைத்தல் நடந்திருக்குதுன்னா 84 தடவை நடந்திருக்கு. இந்த 84 நடந்ததுனால தான் நாம் எதே பண்ணாலும் 84 பண்ணுறது எனக்கு அந்த ஞாபகம் இந்த உடலுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு இதில் இது 84 காட் உருவாக்கியிருக்காங்க. நதி ஒரு பயணத்தை குறிக்கிறது. நதியின் கரைகளில் இருக்கும் படிக்கட்டுகள் நீரில் நாம் இறங்குவதற்காக அல்ல, ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்ல. புனித நதியை ஒட்டியிருக்கும் படித்துறையில் ஒவ்வொன்றும் ஆன்மீக பயணத்தில் இணைந்துவிடும். அது ஒரு முடிவின் தொடக்கம். மனித வாழ்விற்கு, மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயணத்தின் தொடக்கம். கங்கை போன்ற புனித நதியின் ஓரங்களில் இருக்கும் படித்துறைகளில் இறந்தவர்களின் உடல்களை எரித்துச் செய்யும் ஈமச் சடங்குகளின் குறியீடு அது. கங்கை நதியில் இருக்கும் படித்துறைகள் வாரணாசி அல்லது கங்கை காட் என அழைக்கப்படுகின்றன. வாரணா என்கிற நதியும் அசி என்ற நீரோடையும் இணையும் இடத்தில் அமைந்ததால் இவ்விடம் வாரணாசி என்று பெயர் பெற்றது. கங்கை கரையில் 7 கிலோமீட்டர் தொலைவிற்குள் 84 படித்துறைகள் அமைந்துள்ளன. அவற்றில் பல பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இருந்தாலும்
சில பழமையான படித்துறைகள் வாரணாசி ராஜவம்சத்தின் வசம் உள்ளன. வாரணாசியின் பல ஆன்மீக சாதனைகள் நதிக்கரைகளின் வசமே அமையப் பெற்றுள்ளன. பல படித்துறைகள் நீராடுவதற்காக அமைக்கப் பெற்றிருந்தாலும் சில படித்துறைகள் பிணங்கள் எரிக்கப்படும் மயானமாக இருக்கிறது. உமையவளும் சிவனும் காசியில் இருந்தபோது மகாவிஷ்ணு இவர்களுக்காக தன் சக்கராயுதத்தால் குழிபறித்து அமைத்துக் கொடுத்த குளத்தில் உமையவளின் மணிகள் நிறைந்த காதணி விழுந்தது. சிவபெருமான் அதனை எடுக்க முயன்றபோது அவர் காதில் அணிந்திருந்த ஒரு குண்டலமும் அந்த குளத்தில் விழுந்தது. தம்பதிகளின் காதணிகள் விழுந்த அந்த இடம் மணிகர்ணிகா என்று பெயர் பெற்றது. கர்ணம் என்றால் காது. மகாதேவன் உமை அம்மையின் ஸ்பரிசம் பெற்றதால் இன்றும் மணிகர்ணிகா படித்துறை பாரம்பரிய புகழ் பெற்று மிளிர்கிறது. தசாஸ்வமேத படித்துறை, ஹரிஷ்சந்திரா படித்துறை மற்றும் மணிகர்ணிகா படித்துறை போன்றவை இதில் முக்கியமானவை. தனது 10 குதிரைகளை அஸ்வமேத யாகத்தில் பிரம்மதேவர் அர்ப்பணித்ததால் தசாஸ்வமேதம் என்று பெயர் பெற்றது என்று கூறுகிறார்கள். படித்துறைகளிலேயே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் உயிரோட்டமாகவும் அமைந்த இவ்விடத்தில் தினமும் அக்னி பூஜை நடைபெறுகிறது. சூரியனுக்கும் அக்னி தேவனுக்கும் கங்கா தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இந்த அக்னி அர்ப்பணிப்பாக அளிக்கப்படுகிறது. காசியில் உள்ள அத்தனை படித்துறைகளிலும் தசாஸ்வமேத படித்துறையில் நடைபெறும் ஆரத்தி கண்டு ரசிப்பதற்கு கண்களுக்கு விருந்து என்றால் அது மிகையல்ல. ஹரிச்சந்திரா படித்துறையும் மணிகர்ணிகா படித்துறையும் பிணங்கள் எரிக்கப்படும் இடம். மணிகர்ணிகா படித்துறையில் சிவபெருமானே ஏற்றி வைத்த நெருப்பு ஜுவாலை 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கு சிவபெருமானே ஏற்றி வைத்த நெருப்பு குண்டம் ஒரு மண்டபத்தில் இன்றும் கனன்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து எடுக்கப்படும் நெருப்பே சடலத்திற்கு தீ மூட்ட பயன்படுத்தப்படுகிறது. கங்கை நதி கீழே வேகமாக பாய்ந்து ஓட மேலே உள்ள பீடத்தில் இறந்த சடலங்கள் தீ மூட்டப்பட்டு எரிக்கப்படுகின்றன. ஒரு நாளிற்கு சுமார் 300 - 400 உடல்கள் இங்கே எரிக்கப்படுகின்றன. எரிந்து சாம்பலாகும் இந்த சடலங்கள் வாழ்வின் நிலையாமையை நம் கண்முன்னே நிறுத்துகிறது. கற்பனையிலும் எதிர்கால கனவிலும் மிதந்திடும் மனிதனின் போலித்தனத்தை கிழித்தெறிந்து வாழ்வின் நிதர்சனத்தை காட்டிடும் இந்த நெருப்பின் மொழி ஒன்றே இந்த உலகின் உண்மை மொழி. ஆண்டியும் அரசரும் பண்டிதரும் படிப்பறிவில்லாதவரும் எரிந்து சாம்பலாகும் இந்த காட்சி நம்மை கரைந்திடச் செய்கிறது. மயானவாசியான சிவன் இங்கேதான் வசிக்கிறார் என்பது அதிர வைக்கும் இவ்விடத்தின் சக்தி நிலையே நமக்கு உணர்த்துகிறது. மரணம் ஒரு முடிவல்ல. இறந்த மனிதன் தன் உடலை மட்டுமே இழக்கிறான். மரணத்திற்குப் பிறகும் அவன் உயர்ந்த நிலையை அடைந்திடும் வகையில் அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட்ட இந்த மணிகர்ணிகா படித்துறை அனைத்தும் ஆடி அடங்கிய பின்னரும் இறந்த உயிருக்கு உன்னத நிலையை வழங்குகிறது. மலையில் தொடங்கும் நதி கடலை தேடுவது போல் தேடல் உள்ளவர்களுக்கு காசி ஒரு வாசல் படி. வழங்கியவர்கள் மாட்ஃபன் from JFA, World Class Furniture.